இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பொங்கல் தைப்பொங்கலா பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்க டைம் பார்த்தோம் 8:50க்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 7:30 மணிலேருந்து 8:50க்குள்ளே. மணி வந்து இப்போ 8:10 ஆக போகுது. ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம். பொங்கலுக்கு மஞ்சள்லாம் இங்கே பானைலாம் வச்சு இது பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து இது பாருங்கள், இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். அதனால் அது வந்து பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம் தான் வைக்க முடியும். சப்போஸ் ஃப்யூச்சரில் நான் கேஸ் மாற்றினேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் இது பண்ணி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சிடலாம். வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். அம்மா தாயே, பொங்கல் நல்லபடியாக பொங்கி நல்லபடியாக வரணும். இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பால் பொங்கி வரணும். அது வந்து எந்த சைடில் பொங்கி வருதுன்னு பார்க்கலாம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அதை எதிர்பார்க்கவே முடியாது. கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் அதை செய்யலாம். இது இப்படி தான் வரும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இப்போது இது பாருங்க, பச்சரிசி நல்லா வெந்துருச்சு, குழஞ்சிடுச்சு. இப்போது வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் போட்டுட்டு கலரி விடணும். அப்படியே குழஞ்சி வருது பாருங்கள். அப்படியே இந்த சூட்டில் வெல்லம் கரையும். வெல்லம் கரைந்த உடனே அப்புறமா நம்ம தாளிப்பை போடலாம். நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போடலாம். இப்போ ஏலக்காய் நசுக்கிட்டோம். இப்போ ஏலக்காய் போடலாம். இல்லை, ஏலக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய் சூடாயிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, இது வந்து திராட்சை, இது வந்து சாரப்பருப்பு சொல்லுவாங்க. நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், சென்னையிலேருந்து. ஆனால் இங்கே இருக்கா நான் ஒன்றும் செக் பண்ணல கடையில். நான் இங்கே அங்கேருந்து வாங்கிட்டு வரேன். ஏன்னா ஸ்வீட் செய்யும்போது போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா போட்டு கொடுப்பாங்களா, சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா நெய்யில் வறுத்துட்டு பாயசத்தில் போடலாம், சக்கரை பொங்கலில் போடலாம், சாரப்பருப்பு இதில் போட்டுடலாம். ரெண்டு பருப்பும் ஒன்றா நல்லா சோக்கணும். அந்த பாருங்க, நல்லா சிவந்துடுச்சா? அது சாரப்பருப்பு சிவந்துடுச்சா? எல்லாமே சிவந்துடுச்சு, ரெண்டு பருப்பு. இப்போ இப்போ வந்து நம்ம இது போடணும், திராட்சை. ஏன்னா திராட்சை லேட்டாக தான் போடணும், முதலே போட்டால் இல்லை இது. ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட இங்கே அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டவ்வை ஒரு வித்தியாசமான ஸ்டவ். ஆஃப் பண்ணால் 1/2 மணி நேரத்துக்கு அந்த சூடு இருக்கும். அப்படியே இந்த நெய்யோடய சேர்த்து ஊற்றிடும். அதான் சக்கரை பொங்கலுக்கு நெய் தான் டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு கலர் ஊற்றணும். இந்த ஸ்டவ்லையும் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் கொதிக்குது பாருங்க. வா, நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. சூப்பர் சூப்பருங்க, செம்மையாக இருக்குதுங்க. ஓகே, அவ்வளோதான், சக்கரை பொங்கல் வேலை முடிஞ்சிருச்சு. இதான் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சால் தான் இது இப்படியே இருக்கட்டும். பொங்கல் அன்னைக்கு வந்து சாம்பார் ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 10-15 காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. அது வந்து நம்ம ஊர்லேயே வந்து அது பேக் பண்ணி ஒரு கவரில் வச்சுருவாங்க, இது சாம்பாருக்குன்னு போடுறது. ஆனால் எனக்கு கிடைச்சது இங்கே இது வரைக்கும் தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கேரட், அவ்வளோதான். இதுதான் கிடச்சிது. இதை வச்சு நான் சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ நான் சமைச்சிட்டு இருந்தேன். சமைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பேக் சைடில் சூரியன் வந்து உதயமாச்சு. அப்போ பையன் வந்து சீனரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக எடுத்தாங்க. எடுத்துட்டு நல்லா செக்கச்சவேல்னு இருந்ததா, அப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே அது வந்து அப்படியே மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு. அது நல்லா இருக்கு பாருங்க, சூரியன் உதயம். ஆனா இங்க வந்து சூரியன் வந்து 8:45க்கு தான் வரும். இதுதாங்க பொங்கலுக்கு செஞ்சது. சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ், இது வந்து காய் சாம்பார். துபர்
இருந்த காய் போட்டு சாம்பார் வச்சது இது இவ்வளோ வந்துடுச்சு. அப்புறம் வெண்டைக்காய், இது வந்து கீரை, முருங்கைக்கீரை பொரியல், மசால் வடை அண்ட் தென் பாயாசம். இதுதான் வந்து தைப்பொங்கலோட சமையல். சாமிக்கு பிரசாதம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல், வடை ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பார் சாதம், வெண்டைக்காய் பொரியல், கீரை, பாயசம் தனியாக கப்பில் ஊற்றிருக்கேன். இது சாமிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற கப்பு தான் இது. இவ்வளோ தாங்க சாமிக்கு பிரசாதம் வச்சாச்சு. வந்து கற்பூர ஆரத்தி வந்து நாங்கள் பண்ணக்கூடாது ஒரு 1 இயருக்கு. இது மாதிரி வீட்டில் கொஞ்சம் அதான் எங்கள் ஓரவத்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால் பண்ணக்கூடாது. சும்மா சாமிக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி வந்து பொண்ணுக்கு தலைப்பொங்கல், அதுக்காக வந்து சரி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு விருந்து வைக்கணும், அதுக்காக அதை பண்ணியிருக்கிறேன். வைப்பாங்க. ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல். அப்புறம் வடை. அவனுக்கு இருமா நான் வரேன். முருங்கீரை சாப்பிடுங்களா? கொஞ்சம் கீரை மட்டும் தூள் பண்ணிடலாம். தேங்காய் வரை போட்டிருக்கா. பரிமாறியாச்சு, 2 பேருக்கும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து பாயசம் தனியாக அவங்களுக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது பேடாவோட தலைப்பொங்கல் சமையல். நான் நம்ம ஊரில் இருந்தால் கொஞ்சம் நிறைய செய்யலாம். இங்கே வந்து என்ன கிடச்சிதோ அதை வச்சு செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். இதோட வந்து விருந்து வச்சாச்சு. ஏன்னா இந்த வாட்டி வேறு எதுவும் பண்ணலை ரொம்ப பெருசாக. இவ்வளோ தான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நம்ம ஊராக இருந்தால் கொஞ்சம் இதாக கிராண்டாக பண்ணியிருக்கலாம். இது கிடைச்சது வரைக்கும் நான் வச்சு பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சமாக ஒரு குட்டி விலாக் தான். பாருங்கள், பார்த்துட்டு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.